சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப முறை, ஒரு கூட்டு குடும்ப முறை அப்படிதான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பத்தில் கல்யாணங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து சம்பிரதாயம் பார்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. பட் இப்போ இருக்கிற இந்த யூத், இந்த இளசுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற ஜோடி வந்து ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாகுது. இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால ஒரு சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிருக்க அந்த ஆளுக்கு வந்து வயசு பாத்தீங்கன்னா அந்த நபருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிருஷ் வேணுகோபால்ங்கிற அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு டிஃபரன்ஸ். ஆனா தோற்றத்துல வந்து இந்த அம்மா இளமையாகவும் அவர் வந்து கிருஷ் வேணுகோபால் வந்து ஒரு வயசான ஒரு தோற்றம், ஒரு கிழவன் சைஸ்ல இருக்க ஒரு தோற்றத்துல இருக்கிறாங்க. இது வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. என்னன்னா பாரு ஒரு வயசானவனுக்கு இளம் பொண்ணு கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகி சோசியல் அவங்களே வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வந்துருச்சு. அது எப்படி பாக்குறீங்க? நானும் பார்த்தேன், அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். இது வந்து டோட்டலாக வந்து தோற்றம் மாறுபடுது, 10 வயசுன்னு டிஃப்ரென்ஸ்னு அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னா ஒரு ஆண் பெண் ஜோடியாக இணையிறாங்க அப்படின்னா 2 பேரும் பொருத்தமாக இருக்கணும். பார்க்குறதுக்கு பொருத்தமாக இருந்தால் இப்போ வந்து சூர்யா ஜோதிகாவை ஓஹோன்னு புகழ்ந்தாங்க அவங்களுடைய திருமணம் நேரத்தில். அதுக்கப்புறம் அஜித் சாலினியும் நல்ல ஜோடின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு தோற்றம் நல்லதாக இருந்திருக்குது அப்படின்னா அவங்க லைஃப்லையும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற அசம்ஷன் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் இப்போது ஜெயம் ரவி அவருக்கும் அவர் மனைவிக்கும் இப்போ தான் டிவோர்ஸ் ஆனது. நிறைய பிரபலங்களுக்கு அதே மாதிரி ஜோடி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துமே திருமணமாகி 1 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ 3 வருஷத்துலேயோ டிவோர்ஸ் ஆகிற கதைகள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ ஒரு ஆண் பெண் இணைதல் அப்படின்ற விஷயத்துக்கு, ஒரு திருமணம்ன்றதுக்கு இருவரும் ஜோடி பொருத்தமாக இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு தான். ஆனாலும் அது சில பேருக்கு அமையுது, சில பேருக்கு அமையறதில்லை. ஆனால் ஜோடி பொருத்தமே இல்லை, ஒருத்தர் ரொம்ப பார்க்கறதுக்கு வயசானவராக இருக்காரு, அந்த பெண் வந்து ரொம்ப இளமையாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க வாழ்க்கையில் இணையக்கூடாதுன்றது கிடையாது. மனம் ஒத்து போகுது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஏஜ்ன்றது இங்கே ஜஸ்ட் அ நம்பர் தான். ஒரு ஆண் பெண், ஏன்னா அந்த காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 15-16 வயசு வித்தியாசம், 20 வயது வித்தியாசத்தில் கூட திருமணங்கள் நடக்கும். அப்போது அந்த திருமணங்களில் அந்த பெண் வந்து அந்த ஆண் வந்து தன்னுடைய மனைவியை ஒரு குழந்தை மாதிரி கூட பார்த்துக்குவாரு. நல்ல பாசம், அன்பு, அரவணைப்புன்ற